ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகா வீட்டுக்குள்ளே இருக்கா. அவளுக்கே தெரியாமல் அவளுக்கு பிடிக்காத வார்த்தையெல்லாம் பேசி அவளை நான் கோவப்படுத்த போகிறேன். ஃபேமிலிஸ், என்ன நடக்குன்றதை பொறுத்து பார்க்கலாம். மகா உள்ளதாக இருக்கா. அவளுக்கு பிடிக்காத வார்த்தை, தேவையில்லாத வார்த்தைலாம் பேசி அவளை கோவப்படுத்தி அவள் என்ன அவளோட ரியாக்ஷன்லாம் பார்க்கலாம். ஃபேமிலிஸ், வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான் இருக்கா. இப்பதான் ஒண்ணு சாப்பிட்டேன். இல்ல பசிக்குன்னு சொல்லணுமா இருக்கும். பசிக்கான்னு தலை வலிக்கு போண்டதான் தலை வலிக்குன்னேன். உச்சலா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் தான் அவனை தூக்கி வச்சிருக்கேன். அவ்வளோ என்ன வேலை? தலை வலிக்கின்றானே, என்ன ஏதுன்னு கேக்கியா? உன என்னையே கல்யாணம் முடிச்சாலும் அண்ணையில தலைவலி. உன்கிட்டதான் சொன்னேன், ஏதாவது காட்டுச்சா? ஐயோ கடவுளே, உங்க என்னையே கல்யாணம் முடிச்சாலும் அண்ணையில தலைவலிக்கு தெரியுமா? தலைவலி, தடுமம், மண்டேடி, எல்லாமே நிம்மதியே இல்ல. உன்னால எனக்கு உன்னால நிம்மதியே இல்ல. அவனுக்கு ஆபீஸ் எடுத்து விடு. அவனை கூட உன்னால சமாளிக்க முடியல, அனுபவம் முடியல. கடவுளே, என்னதான் செய்ய போறிய வாழ்க்கையில? அந்த போட்ட விட்டு பனின போட்டு விடு. குளிர் போகுது, போட்டு விட்டு சொல்றத மேல உள்ள அந்த இதை எடுத்து விடு. வளையத்த நாளை நிம்மதியே இல்ல மகா. ஏன் உன கல்யாணம் முடிச்சோன்னு இருக்கு. நான் பாட்டு நிம்மதி அண்ணன் தெரியுமா? கல்யாணம் கேட்கும் போது நான் பாட்டு சாப்பிட்டு வேலை செய்ய வீட்டுல இருக்கு பாரு. நான் கூப்பிட்டாலும் எது வந்த நீதான் பிரச்சனை. இருக்கணும்னு ஒரு கடமைக்கு வச்சிருக்கிற அப்படிதானே? எனக்கே முடியல, பேசாம ஏது சொல்றேன். முடியலன்ற எனக்கு தலைதான் வலிக்கு, தடி முடிச்சு. எனக்கு உன்னை கட்டினாதான் தலை வலிக்கு. அதுக்கு நான் என்ன செய்ய? நான் தான் உன்னை லவ் பண்ணிக்கோ. நீ பாரு ராகா, ரொம்ப ஜாடி செய்றாங்க அம்மா. நீங்க வண்டியில கல்யாணம் பண்ணணும். நான் என்ன லவ் பண்ணேன். உன் காலெல்லாம் நான் கடவுளை சொல்றது சொல்லுவேன். காலில் வந்து போனேன். நான் குறையா வச்சிருக்கேன் வீட்டுல. சொன்னா அந்த மாட்டு சாணி சவத்துல இருக்கிற மாதிரி எருது மாதிரி சுட்டு கொடுக்க. அப்ப திங்கும் போது தெரியல. திங்கும் போது நல்லா சூப்பரா இருக்கே, முருமுன்னு இருக்கு சொல்லி சொன்னா. மறுமறு பிகிமா இருக்கே, லவகாவும் திங்கும்போது தெரியல. வாடிப்பா. பாத்துக்கோ ராகவ, உங்க டாடிய.
நல்லா பாடுறா. உங்க அம்மா என்ன வேதனைப்படுத்துறா தெரியுமா? ரகு, உன் பேர் எழுதியா? உன் பேர் எழுது. அந்த டேப்லெட் பேப்பர் தூக்கி அவன் போய் கிழிச்சிருவான் அவன். சொன்ன வேலையை சொன்ன உடனே சரியா? என் கையை இங்க இருந்து அப்படியே இப்படி எடுத்தோன்னே இப்படி நீட்டனே கை எட்டுறதுக்கு அது தூக்கி நான் கிழிச்சிருவா தம்பி. அவனுக்கு அந்த விளையாடுற மாதிரி அவனோட இதெல்லாம் எடுத்து கொடு. இந்த திங்ஸ் அந்த டப்பா மாதிரி அவன் என்னெல்லாம் வச்சு விளாடுவானோ அதெல்லாம் அவன்கிட்ட எடுத்து கொடுத்தா அவன் விளாடுவான். என்ன ராகா? செருப்பு மெலா கலந்த மாதிரி செருப்பு எடுத்து கொடுக்க. அவன் செருப்பு வச்சு போட்டு விளையாடுவான். உனக்கு தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரியும், ஒரு மயிரும் தெரியாது உனக்கு. விளையாடும் உனக்கு தெரியுமா? வேலையை மட்டும் நீ பாரு. உனக்கு ஒரு மயிரும் தெரியாது. அதெல்லாம் சாட முடியாது. ஏன்டா வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கு எனக்கு வேலையை முடிச்சுட்டு. நான் என்ன மயத்துக்கு போன வழியில நீ போடி. அப்படிதான் பேசுவேன். என்ன செய்வேன்? கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு அடிச்சு போட்டுருவேன் சப்பு சப்புன்னு. அப்புறம் எதுக்கு இருக்க? இல்ல எதுக்கு இருக்க? ஓன்ட்ட தானே என்கிட்ட போய் தொலைஞ்சிடலாம் போல. அதுக்கு இந்த நிமிஷம் இருக்கிறது நான் பாடா படுத்துறா. ஒண்ணு தெரிய மாட்டேங்கி. எல்லா கலதையும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்லி கொடுக்கல? ஏய் உம்மாட்ட என்னன்னு கேள்றா? உனக்கு என்ன சொல்லி கொடுக்கல? என்ன சொல்லி கொடுத்தேன்னு சொல்லு. என்ன சொல்லி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். சொல்லு, என்ன சொல்லி கொடுத்த? எனக்கு தலைவலிக்குன்னு தைலம் தச்சுட்டியா? அப்ப தலைவலிக்குன்னு சொன்னா நான் தைலம் தச்சு விடுவேன், சரியா? அதை வச்சு நீ உனையாலதான் எனக்கு தலைவலி இருக்கு, எனக்கு கல்யாணம்னாலதான் உனக்கு பிரச்சனைனா அப்பெல்லாம் என்னால ஒன்னும் உனக்கு சேவை செஞ்சுட்டு உட்காந்து கிடக்க முடியாது. என்ன உன்னை சேவை செய்ய சொல்லல. அவசியம் பாரு எனக்கு. நீ என்ன இப்படி பேச அப்படிலாம் அனுப்ப முடியாது. கால் வலிக்கு. அப்புறம் எதுக்கு நீ சொன்ன சாரி கேட்டு? சாரி நீ இம்சை தாண்டி. அப்புறம் என்னோட காலை அமுத்தி விட முடியாது. போ கிளம்பு. ஜாயின் பண்ணிங்க வா. இந்த மாட்டு உன்னால எனக்கு தொந்தரவு தாண்டி. வாய் மூடிடு. நான் சொல்றேன் சத்து. கையை நான் திரும்ப வாங்கணும்னா கண்ணை வீங்கி போவோம். கண்ணை மூடுற அம்முட்டு பயம் இருக்குல்ல. எனக்கு இந்த கடந்த 3 வருஷம் எம்சியா தான் இருக்கு. போ பேசாம. ரொம்ப பேசாம அடிச்சிருந்து செத்துனே. மகான் தரல அப்புறம் வா. மகான் வருவானா? என்ன என்ன குரல வச்சுக்கிட்டு இருக்க? என்ன என்னடி மூஞ்சியா பாரு. மூஞ்சியா பாரு. அம்மா சொல்லி வச்சுக்கோடா. அம்மா சொல்லி வச்சுக்கோ. அம்மா என் அடிதான் வாங்குவா. சாப்பாடு ஊட்டல. நல்லா இருக்காளே. இன்னும் கடை தூங்கி வேலை எந்திக்கியா? விசிறட்டா உனக்கு படுத்துக்கிறியா? அப்ப வாய மூடு. வயிறாம் பாரு. நீ எதுக்கு என் அப்பாவுக்கு அப்ப பொண்டாட்டியா வந்து? உன்னோட பெரும் பாடு தாண்டி எனக்கு. கடவுளே கடவுளே, நிமிஷம் பெரிய கொடுமை. பாடா படுத்துறா. கடவுளே கடவுளே. குழம்பாம இரு, நான் சொல்லிட்டேன். எதுக்கு குழம்பிட்டு கிடக்க? இங்கே உட்காரு. முடியாது. அன்னைக்கே ஜோசிக்காரன் சொன்னியா உனக்கு பிடிச்ச கூட விடாது தெரியுமா? ரொம்ப பேசுறேன். நான் கோவப்பட்டேன். நீ கோவப்பட்டுதான் பாரு. சாப்பிட்டமா படுத்தமான்னு இரு. நக்கலா? நீ கோவப்பட்டுதான் பாரு. சாப்பிட்டமா படுத்தமா. நீதான் ரொம்ப தைரியமா ஆளாச்சு. கோவப்படுன்ற மாதிரி கோவப்படு. இங்க பாத்து பேசு. அம்மாடா அப்பா வடி.
அடி தள்ளி விடு. டென்ஷனா இருக்கு உன் மூஞ்சியை பார்க்க பார்க்க அப்படியே எனக்கு கோவம் அப்படி வருது. என்ன லவ் பண்ணும்போது தெரியல, கல்யாணம் கொஞ்ச நாள் தெரியல, இப்போ எனக்கு ஆமாடி இப்ப தெரியுது. போனா போயிருவியா? போ. நான் போயிருவேன். எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. இப்படி உட்கார்ந்து கிடக்கணும். எங்க போவ? பிச்சை எடுக்க போ. ஒரு சாட்டை வாங்கி தரவா? எனக்கு கை கால் இருக்கு. நான் நீதான் எடுக்கணும். என்னப்பா அம்மா என்ன அழிஞ்சிட்டாயா? பகவன் கார் எடு. அடுத்தா இன்சையா இருக்கா? அடிக்காத சொல்லிட்டேன். விட்டு என்ன போய் தொலைஞ்சிரு. நிம்மதியா இருக்க. நீ போடி முத. என்டா போயிரு. நீ போ. இம்சைய கிளப்பாம எரிச்சல் மேல அடிக்குது. நீதான் இம்சையா இருக்க. யாருக்கு இம்சையா இருக்காங்க? நீதான் வந்தனே புலம்பிட்டு கிடக்க. உன்னை எது நான் பேசலன்னா வச்சேனா? நீ எதுக்கு பைத்தியம் வரங்கடா புலம்பிட்டு கிடக்க வந்ததுல இருந்து? உன்னை நினைச்சா அப்படித்தாண்டி வருது. வரும். எதுக்கு வராது? உன்னை பார்க்க பார்க்க அப்படியே கோவம் அப்படி வருது. நான் இப்படி தண்ணியை ஊத்தி விட்டுருவேன் மேல அப்படியேவும். தடம் 4 நாளா பிடிச்சிருக்கு. அங்கன கட்டிட்டு கிடக்க அவளை தடம் பிடிக்க கூடாதுன்னு. என்ன அவனால பேச முடியாது. நீ அவளை போ. பேச முடியாதுன்னா என்னை விட்டு ஏன்டா போய் தொலை. ஓ நாம கல்யாணம் முடிச்சுக்கிறேன். என்னை விட்டு போ. இல்ல என்னமோ சொல்லி என்ன சொன்னீங்க? நான் வேற கல்யாணம் முடிச்சுக்கிறேன். என்னை விட்டு போனேன். முடிச்சுட்டு நீ முடிச்சுதான் வந்து நீ பாருமே. போ நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். போ சொல்லாதன்னு சொல்லிட்டேன். அடிக்காத கோவம் வந்துடும். நான் அப்படித்தான் அடிப்பேன். நீ வா தம்பி. அவன் இந்த பையனை போட்டு விடு. வருஷத்துக்குலாம் வழி கிடக்க முடியாது. A few moments later. மகா என்ன மகாமா நீ வாயா. ஒரு நிமிஷம் இங்கே வாயா. இது என்ன ஏதோ நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கு. இங்கே வாயா செல்லக்குட்டி. இங்கே வாயா. இந்த ராகவ் ஏமா இங்கே வாமா. வர முடியாதுன்னே. ஏங்க ஒரு நிமிஷம் வாயா. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் மேலே வந்திருக்கியா? அக்கா உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும், உங்கள் கான்டாக்ட் நம்பர் வேணும்னு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க மகா. இங்கே வா மகா. நம்மளோட ஃபேமிலி யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஏ மகா நீ வான்றல என்ன? நீ வருஷம் வா. இது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு போ. கூட யாரோ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாயே செருப்பு வைக்காத. நீ என்ன பண்ண பிரச்சனை? இந்த என்னது வீடியோ எடுக்கறியா? இந்த இல்ல உன்னை ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு இப்படிதான் சொல்லாதன்னே. சரி விடு. உன்னை வச்சு ஒரு சின்ன ப்ராங்க் பண்ணேன். இதுல என்ன பிராங்க்? நீ வந்து தலைவலிக்குன்னு சொன்ன. என்னையால தடுமும் தெரியும். சரி அப்புறத்துக்கு என்னையால தலைவலின்னு சொல்ற? அதாவது உனக்கு பிடிக்காத வார்த்தையெல்லாம் பேசி உனக்கு கோவப்படுத்தலாம்னு பார்த்தேன். என்னால் அதுக்கு மேலே முடியலை. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. ஃபேமிலிஸ் ரொம்ப அதிக நேரம் நம்மளால பேச முடியல. எங்கள் 3 பேத்துக்குமே தடுமு முடிச்சுக்கிடுச்சு. எனக்கு 5 நாளாக இருக்கு இன்னையோட. தடுமு இன்னையிலேருந்து தான் எனக்கும் ராகுக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வீராக்கு 5 நாள் 1 வாரத்துக்கிட்ட இருக்குது வீராக்கு. இன்னைக்கு டேப்லெட் வாங்கியிருந்திருக்கேன். 3 பேருக்குமே தடுமு. ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி இருக்கும். ராகவுக்கு தடமும் எனக்கும் தடமும் வீராக்கு தடமும். ராகுவுக்கு வந்து டேப்லெட்டும் மெடிசன்ஸ் எல்லாம் அவனுக்கு கரெக்டாக இருக்குது. எல்லாமே இருக்குது. அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப இருக்குது. சரி இந்த ப்ராங்கில் எப்படி இருந்துச்சு உனக்கு? இப்போ எல்லா கல்யாணம் முடிக்கணும் போலன்னு சொன்னோடனே வைரா நம்மளை பார்த்தீங்களா? மனசில் உள்ளதை அப்படியே சொல்லியிருக்கிறேன். சொன்னாங்க.
ஓகே ஃபேமிலிஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு இல்லைனா சாயந்தரம் 7 மணிக்கு டெய்லி வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். என்ன வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி பிராங்க் வீடியோ வேணும்னு சொல்லுங்க. நாங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக ஏதாவது ட்ரை பண்ணுறோன்ட்டு இல்லை, போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் போடுவோம். ஓகேவா? பார்ப்போம். அவங்க அந்த கமெண்ட்டை நாங்கள் வந்து மெயின் பண்ணி நாங்கள் போடுறோம். ஓகேவா? சரி, அவங்க கமெண்ட்டை நம்ம தமிழ்ல வச்சு போடுறோம். பிராங்க் வீடியோ பண்ண சொல்றீங்கன்னா அந்த பிராங்க் வந்து நீங்க யார் சொன்னீங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ்ல நான் அவங்க நேமோட சேர்த்து ஆட் பண்ணி நான் போடுறேன். கண்டிப்பா வந்து உங்களுக்காக அந்த வீடியோ நாங்க போடுறோம். மறக்காம அந்த வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃபேமிலிஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராகோ பாய் சொல்றான், அவங்களுக்கு பாய் சொல்லுங்க. பண்ணாம பார்க்காதீங்க யாரும், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபேமிலிஸ், 100k ஃபேமிலிஸ் ரீச் பண்ண போறோம்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே அடுத்த வீடியோ என்னன்னு சொல்லுங்க, அதை நான் உங்களுக்காக பண்றோம். ஓகே ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.